ஒரு பொண்ணு அழகா இருந்தா காதல் வேணா அவ கண்ணை மறைக்கலாம், ஆனா கர்வம் மட்டும் அவ கண்ணை மறைக்கவே கூடாது. மயில்னு ஒரு பொண்ணு கிராமத்துல ரொம்ப அழகா இருக்கா. அவ குளிக்கும் போது சின்ன பிள்ளைங்க பார்த்தா கூட இந்த மயில் இவ்வளவு அழகா இருக்காளே, இவ யார கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைப்பாங்க. 16 வயசுல அவ வயசுக்கு வரா. அப்ப பெரியவங்க கூட நினைக்கிறாங்க, இந்த மயில் இவ்வளவு அழகா இருக்காளே, இவ யார கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு. இதெல்லாம் அந்த மயிலுக்கு ஒரு கர்வத்தை கொடுக்குது. தனக்கேத்த ஆண் எங்க இருப்பான், செந்தூர பூவே என் மன்னன் எங்கே அப்படின்னு அவ ஏங்கும் போது அந்த கிராமத்துக்கு ஒரு கால்நடை மருத்துவர் ஒருத்தர் வராரு. அவரு அவளை பாக்குறாரு, அவ அவனை பாக்குறா. அந்த கால்நடை மருத்துவரை இவ பார்க்கும்போது தான் காலில் முள்ளு குத்தினாலும் பரவாயில்லன்னு இவளுக்காக ஒரு செண்பக பூவை எடுத்துட்டு வந்து அன்பா கொடுத்த சப்பானிய இவன் மறந்தே போயிடுறா. அந்த டாக்டர் அவளோட கையை எடுத்ததுமே பிடிச்சிடுறாரு. ஒரு பையன் எடுத்ததும் எப்படி ஒரு பொண்ணு கையை பிடிக்க முடியுங்கிறதெல்லாம் அவன் நினைக்கவே கிடையாது. அந்த டாக்டர் அவ கையை பிடிச்சதும் தனக்காக ராத்திரி பூரா ஒருத்தனுக்கு கை கால் அமுக்கி விட்டு அதுல கிடைச்ச காசுல தான் கைக்கு வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தானே சப்பானி, அவனோட அன்பை அவ மறந்தே போயிடுறா. இந்த டாக்டரை ஆத்துல போய் தினமும் பாக்குறதுக்காக தண்ணி மொள்ற சாக்குல இவ போவா. ஆனா அவன் நினைப்புல தண்ணி மொல்லாம வெறும் குடத்தை எடுத்துட்டு வந்து ஊத்துவா இவ. இந்த வெறும் குடத்தை இவ ஊத்தும் போது கூட அதே ஆத்துல 50 குடம் தண்ணி எடுத்து இறைச்சி ஊத்தி அதுல கிடைச்ச 2 ரூபா காசை கூட இவ கையில கொடுத்து, நீ தியேட்டருக்கு போய் படம் பாரு மயிலு, பெஞ்சில உட்காரு, தரையில உட்காராத, தட்டமுறுக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுன்னு அன்பா சொன்ன சப்பானிய அவ மறந்துதான் போயிருந்தா. இந்த டாக்டர் இருக்கானே, அவளை பார்க்கும் போதெல்லாம் பாவாடைய தூக்கி காலுக்கு மேல தொடைக்கு மேல எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஆனா சப்பானி ஒரு சடை கொஞ்சம் வாங்கி அவ தலைக்கு மேல வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சு ஆசைப்படுவான். அந்த சப்பானியை இவ மதிக்கிறதே கிடையாதுதான். ஒரு நாள் அந்த டாக்டர் இவ உடம்ப பார்க்கணுன்றதுக்காக தாவானியை உருவிடுவான். தான் அழுக்கு வேஷ்டி போட்டாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஒரு புது தாவாணி வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு தான் சப்பானி எல்லாம் பண்ணியிருப்பான். அந்த சப்பானியை இவ மறந்தே போயிருப்பா. இப்போ இந்த டாக்டர் அந்த தாவாணியை உருவி இவளை கெடுக்கலான்னு போனப்போ இவ தப்பிச்சு அங்கிருந்து போயிருவா. இதுக்கு மேல இவ சரிப்பட்டு வரமாட்டான்னு அந்த டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு இவன் கல்யாணம் பண்ணுன்றதுக்காக வேற ஊருக்கு போயிட்டு இருப்பான். அப்ப இவ ஓடி வந்து சொல்லுவா, நீ என்ன காதலிக்கலையா அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லுவான், நான் உன்னை காதலிக்கல, உன் உடம்ப காதலிச்சேன், உன் 16 வயசை தான் காதலிச்சேன்னு. இவ கண் கலங்கி அழுவா. ஒரு கால்நடை மருத்துவர் மிருகத்தை பாக்குற மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து கடந்து போயிருவான். இந்த சப்பானி கால்நடை மருத்துவம் எல்லாம் படிக்கல, ஆனா ஒரு ஓனான சின்ன பசங்க போட்டு அடிச்சா கூட அந்த ஓனானுக்கு வலிக்கும், அதை விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு மனிதம் தெரியும். ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட மனிதம் கிடையாது, தான் காலை சுத்தி வந்த சப்பானி கிட்டதான் அந்த மனிதம் இருக்குங்கிறத இதுக்கு மேலையாவது இந்த மயில் புரிஞ்சுப்பாளாங்கிறத பாக்கலாம். ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. அதனால இனிமே நான் அந்த மயில் உனக்கு எல்லாம் என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்ல.